ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான இறைத்தொக்கு செய்ய தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம இரும்பு கடாய் வச்சுட்டு அதில் 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கணும். அதில் எண்ணெய் காஞ்சோன்னு கடுகை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதை சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எறாத்தொக்குக்கு. அதை நம்ம வதக்க வேண்டியதான். அதை கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். அதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் அதை நம்ம எவ்வளோ வதக்குறோமோ அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இரும்பு கடாயில் நம்ம வதக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். எவ்வளோ எறாத்தொக்குக்கு நம்ம எண்ணெய் சேர்க்குறோமோ அம்பட்டு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சிவக்கும் போது சிவக்க நல்லா வதக்கிட்டு அதில் நம்ம எறாவை ஃபஸ்ட்டு போடணும். எறாவை போட்டு அதோடு சேர்ந்து நம்ம தக்காளியும் சேர்த்து போடணும். இது நல்லா சேர்ந்து சுண்ட வதக்கணும். சுண்டை நல்லா வதக்கிட்டு இப்போது அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதில் நம்மளுக்கு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். மஞ்சத்தூள் எதனால் நம்ம சேர்க்குறோம்? இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. அதுக்கப்புறம் இது பெண்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறது. இது ஒரு கிருமி நாசினின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம வீட்டில் எல்லா சமையல்லையும் இந்த மஞ்சத்தூள் உபயோகப்படுத்துகிறோம். எவ்வளோ நேரம் வேகணும்? அதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கணும். எவ்வளோ வதக்குறோமோ அம்பட்டு நல்லா இருக்கும். அதில் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் அதை நம்ம சேர்த்து செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது 1/2 டீஸ்பூன். அதை நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கணும். அந்த எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகணும். இந்த இரும்பு கடாயில் நம்மளுக்கு அயன் சக்தி இருக்குது. அதனால் இதை வதக்கும் போது நம்மளுக்கு அப்படியே அந்த டேஸ்ட் அப்படியே கொடுக்கும். எந்த அளவு நல்லா வதக்குறோமோ அந்த அளவு இந்த எறாத்தொக்கும் நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இந்த எறா நல்லா வேகணும்ல. அதுக்கப்புறம் தண்ணி நம்ம நல்லா ஊற்றி ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க வச்சு அது நல்லா சுண்டி வத்தின பிறகு இறக்கி வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். முக்கியமாக சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். பார்க்கவே ஹெமியாக இருக்குல்ல.